நமக்கு விரோதமாக யார் செயல்பட முடியும்? ஆமென். ஒருவரும் இருக்க முடியாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. God is for us. Who can be against us? நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எனக்கு அன்பானவர்களே, அப்ப நீங்கள் நாளை இதை விசுவாசிக்கணும். என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாக ஒருவர் என்ன செய்ய செயல்பட முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. இது விசுவாசத்திற்கு அறிக்கை செய்யுங்கள். என்ன அறிக்கை செய்யணும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்படேன். I will not fear. The Lord is on my side. I will not fear. நான் பயப்பட மாட்டேன். பயம் வருகிற நேரத்துல எல்லாம் தைரியமா வாயை திறந்து சொல்லுங்க. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னது ஒத்தியில பேசிட்டு இருக்காங்களே அப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க. The Lord is on my side. I will not fear. ஆமென். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. சங்கீதக்காரர் அப்படித்தான் சொல்லுகிறார். 118 சங்கீதம் 6வது வசனத்திலே அதை அறிக்கை செய்கிறது நம்ம பார்க்கிறோம். 118 சங்கீதம் 6வது வசனத்திலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷனுக்கு என்ன செய்வான்? 7வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை என் கண்கள் காணும். என் கண்மானவர்களே, ஸ்தோத்திரம். தைரியமா நம்ம அறிக்கை செய்யும். அல்லேலூயா. அறிக்கை என்பது என்னது? கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்பதற்கு ஒரு அடையாளம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு எது அடையாளம்? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வது? பேசுவது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை முதலாவது நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். அறிந்து கொள்ளணும். தேவன் என்ன பட்சத்தில் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க பட்சத்துல தான் இருக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். அதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஸ்தோத்திரம். Thus I know because God is for me. கர்த்தர் எனக்காக செயல்படுகிறார் என்பதை நான் அறிவேன். சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 56ஆம் சங்கீதம் 9வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன்